சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ நல்ல குணம் படைத்தவர் தான். ஆனால் உன்னிடம் ஒரு பிழை உள்ளது. அது என்னவென்று நான் கூறுகிறேன். அதை நீ முதலில் திருத்திக்கொள். நிச்சயம் உனக்கு வேண்டியது அனைத்தும் உனக்கு நடக்கும். நீ என்னிடம் உன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றாய். நான் அதனை முடித்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு உள்ளது. ஆனால் நீ செய்யும் சிறிய தவறு என்னவென்றால், நீ எனக்கே கட்டளையிடுகிறாய். என்ன சாயப்பா இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று நீ கேட்கிறாய். சொல்கிறேன், நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் சில சமயங்களில் நீ கண்ணீர் விட்டு கூட வேண்டுகிறாய். நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தும் நீ இத்தனை நாட்களுக்குள் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் சாயப்பா, எனக்கே கட்டளையிடுகின்றாய். எனக்கு தெரியும் குழந்தையே, உனக்கு எந்த தேதியில் உன் வேண்டுதலை முடித்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா என்ன? ஆனால் நீ என்னிடம் கட்டளையிடுகின்றாய். அப்பா, இன்னும் ஒரு வாரம்தான், 10 நாட்கள் தான் உள்ளது என்று நீ என்னிடம் கெடு வைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். நான் உனக்கான அனைத்தையுமே நிறைவேற்றி தருகிறேன். ஆனால் நீ என்னை சந்தேகப்படுவது போல சில சமயங்களில் நீ கேட்கின்றாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிடு என்று தான். நீ நம்பிக்கையோடு முழு மனதோடும் மட்டுமே பிரார்த்தனை செய். நான் உனது பக்தியினை தவிர வேறு எதுவுமே விரும்பவில்லை. செய்ய முடியாதது என்று இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை. அனைத்தும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். எனவே நீ என்னிடம் உரிமையாக சண்டையிடு. ஆனால் கட்டளை மட்டும் இடாதே. உனக்கான அனைத்தையும் எந்த தேதியில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் குறித்த தேதியில் அனைத்தும் உனக்கு நல்லதாகவும் சரியானதாகவும் உனக்கு விருப்பமானதாகவும் நடக்கும். உன்னை நிச்சயம் உன் வாழ்வில் நான் தூக்கி நிறுத்துவேன். கவலை கொள்ளாதே. வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நேர்மறை வழிபாடு உள்ளது. அதுபோல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டது உள்ளது. தானத்தின் பலன் நிம்மதியாகும். நீ இருப்பவரிடம் கொடுத்து நீ பெருமை தேடுவது தியானமாகாது. இல்லாதவனுக்கு கொடுத்து நீ உதவுவதுதான் உன் கர்மாவை குறைத்து உனக்கு நல்ல வழி கொடுக்கும். உனக்கான நிம்மதியை தேடித்தரும். எனது அனுமதியின்றி உன்னுடைய வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்காது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.